கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீதிமான ஆசீர்வாதம் கர்த்தர் நீதியாய் மாற்றும். கர்த்தர் நல்லவர். அப்படியே கண்களை மூடி நாம தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்களோடு நீர் பேசும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவருடைய உன்னத நடத்துதலுக்காய் நன்றி. நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் அந்த 28 வாசிப்பதற்கு முன்பாய் 27வது வசனத்தையும் வாசித்தால் நலமாக இருக்கும். நான் வாசிக்கிறேன். 17, 27 மற்றும் 28. கர்த்தராகிய நான் அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்க தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. சொல்லுங்க, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். 27வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். சொல்லுவோம், இயேசுவுக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். சத்தமாக சொல்லுவோமா? இயேசுவுக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். ஸோ நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளணும். அந்த அனுபவத்தை அவ்வப்பொழுது புதுப்பித்து கொள்ளணும். நமக்கு இயேசு தூரமானவர் அல்ல. ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவர் அல்ல? தூரமானவர் அல்ல. ஸோ ஆண்டவர் நம் அருகில் வருகிறார், நம்மை அரவணைக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்வார். ஆண்டவர் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்வார். நம்மை ஆசீர்வதிக்கணுமோ ஆசீர்வதிப்பார், நம்மை சிட்சிக்கணுமோ சிட்சிப்பார். நமக்கு என்னெல்லாமோ செய்யணுமோ அவருக்கு அதிகாரம் உண்டு. அப்படி அவருக்கு நாம் அந்த அதிகாரத்தை கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நாம் அதிகாரத்தை கொடுக்கணும். நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவரே நீங்கள் டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டச் பண்ண மாட்டார். அன்லெஸ் அவர் உங்கள் மேலே ரொம்ப ஒரு விருப்பமாக இருந்தால் டச் பண்ணுவார். இல்லை ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் டச் பண்ணாதீங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நீங்கள் ஆண்டவரை விட்டு ஒதுக்குனீங்கன்னா அதில் அவர் டச் பண்ண மாட்டார், விட்டுடுவார். நீ உன் இஷ்டத்துக்கு நீ போகணும்னு விட்டுடுவார். நீ என்ன செய்கிறியோ அதை செய். ஸோ அதில் தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆவிக்குரியவர்கள் நாம் ரொம்ப பாதிக்கப்படுறோம். ஸோ நிறைய சபைகள், நிறைய ஜனங்களுடைய பிரச்சனை என்ன? ஆண்டவரை ரொம்ப நேசித்து வர்றாங்க, ஆனால் சில பகுதியில் ஆண்டவருக்கு இடம் தர மாட்டாங்க. சில பகுதியில் ஆண்டவருக்கு இடம் தர மாட்டாங்க, விட்டுடுவாங்க. ஸோ எடுத்துக்கொண்டால் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, நல்லா காரியம் செய்வீங்க. ஒருவேளை உங்களுடைய வாய் ஆண்டவருக்கு நீங்கள் தர மாட்டீங்க, கண்டதே நீங்கள் பேசுவீங்க, விட்டுடுவார். ஆரம்பத்தில் கண்டிச்சிருப்பார், வேண்டாம் அப்படின்னுவார். அதுக்கு பிறகு நீங்கள் சரிப்படுத்திக்கவே இல்லை அப்படின்னும் போது விட்டுடுவார். உன் இஷ்டம், நீ என்ன வேணால் பேசிக்கோ, நீ இஷ்டம், விட்டுடுவார். ஸோ அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே கண்டித்து வளர்க்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜ் கண்டிக்கணும். அதற்கு பிறகு உபதேசம் தரணும். அந்த உபதேசம் கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்க்கணும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் அந்த குழந்தைய வளர்க்காமல் விட்டுட்டீங்கன்னா அவரை விட்டுடுவார். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் கண்ணீரோடு செபிக்கணும், இல்லை உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தணும். சில பிள்ளைகள் நம்ம கட்டை மீறி போயிடும். அந்த பிள்ளைங்களை கர்த்தருடைய சிக்ஷைக்கு ஒப்பு கொடுத்து விட்டுடணும்.
சில பிள்ளைகள் வந்து அந்த வாலிப வயது இல்லாவிட்டால் அந்த வயது வரும் பொழுது அவங்க நம்மளை எதிர்க்கிறாங்க, நம்ம சொல்லபடி கேட்கல அப்படின்னா சிக்ஷைக்கு ஒப்பு கொடுக்கலாம், பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஒப்பு கொடுத்து விட்டுடணும். சுவாமி நீயாச்சு அவனாச்சு, நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. ஸோ இதே தான் நாம் சபையிலையும் செய்வோம். சபையில் இருக்கக்கூடிய சில குடும்பங்கள், சில சபைகள் இருக்கக்கூடியவங்களை அன்பாக நம்ம பேசுவோம், உணர்த்துவோம், செய்வோம். அதுக்கு பிறகு அவங்க அந்த சிக்ஷைக்கு, அந்த ஆளுகைக்கு அவங்க வரலைன்னா அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அவங்கள ஆண்டவர்கிட்ட விட்டுடுவோம். சுவாமி இதை இவங்களை உங்கள் கையில் விட்டுடுறோம், உங்கள் சித்தம் என்னமோ அதை செய்யுங்க. அவங்க நிறைய பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கலாம். அப்படி பவுல் செய்திருக்கிறார். பவுல் என்ன செய்தார்? சிலரை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்போ என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, இந்த சபையினுடைய பாதுகாப்பு, எங்களுடைய ஜெபத்தினுடைய பாதுகாப்பு ரொம்ப அசட்டை பண்ணுறாங்க, ரொம்ப இருதயத்தை உடைக்கிறாங்க. ஸோ இவங்கள எங்களுடைய இதிலேருந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம். சிலரை ரிலீஸ் பண்ணிடலாம். வேண்டாம் ஆண்டவரே, அவங்க எங்கள் மனசை உடைக்கிறாங்க, அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு கோடு போடுறோம் பார்த்தீங்களா? அப்போது அவங்க மேலே சபையினுடைய பாதுகாப்பு எடுக்கப்பட்டுடும். ஸோ அப்படி நாம் ஒப்பு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அவங்கள தனியாக டீல் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதை நீங்கள் ஆண்டருக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆண்டருக்குள்ளே வைக்கலாம். என்னுடைய மைண்டு, என்னுடைய வார்த்தை, என்னுடைய சரீரம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், என்னுடைய பணம், என்னுடைய பணம் கூட ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்குது. நான் எப்பவுமே சொல்லுவேன், நமக்கு கொடுக்கப்பட்ட பணம் வந்து நம்முடையது அல்ல. அதை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தணும். உங்கள் குடும்பத்துக்கு தேவையானதை செய்யணும். அதே நேரத்தில் அந்த பணத்தை நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல ஆசீர்வாதமாக அதை மாற்றணும். அந்த பணத்தை வந்து இறைக்கவே கூடாது. இன்றைக்கி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு அழகான ஒரு இதை பார்த்தேன் பாருங்கள். அதில் என்ன செய்யறான், ஒரு ஆள் அந்த ரூபாய் நோட்டை எரிக்கிறான். அதை நீ கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எரித்து கீழே போட்டுட்ருக்கிறான். அது ரூபாய் நோட்டோ இல்லை அது ஒரு சாம்பிள் நோட்டோ தெரியல. அதை பார்த்த ஒரு ஆள் ஓடி வர்றார். ஓடி வந்து, உனக்கு புத்தி இருக்கா, இப்படி பணத்தை எரிக்கிறையப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்குற. நான் எரித்தது ஏதோ சின்ன காசு, 1 ரூபாய் 2 ரூபாய் எரித்தேன். ஆனால் நீ கையில் வச்சுருக்க பற்றியா அப்படின்றாரு. அது என்னன்னா, அந்த நேரம் தீபாவளி சீசன். அவர் தன் கையில் நிறைய பட்டாசை வச்சுருக்கிறார். நீ இதை என்ன பண்ண போகிற? நான் டைரெக்டாக பணத்தை எரித்தேன், அது 2 ரூபாய் எரித்தேன். ஆனால் நீ 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கு என்ன வாங்கியிருக்கிற? பட்டாசு வாங்கியிருக்கிற. அதை நீ எரிக்க தானே போகிற. நான் எரிக்கிறதுக்கு நீ எரிக்கிறது என்ன வித்தியாசம்? அவன் சொல்கிறான், இது யாருக்காவது கொடுக்கலாமே, ஏழைக்கு கொடுக்கலாமே. அவன் முன்னாடி என்ன செய்யலாம் சொல்கிறான், இந்த பணத்தை நீ இப்படி எரிக்கிறத ஒரு ஏழைக்கு கொடுக்கலாமே, இப்படி எரித்து சாம்பலாக்குறத சாப்பாடு இல்லாத ஒரு ஆளுக்கு கொடுக்கலாமே. இப்போ இவன் திருப்பி கேட்குறான், இதை நீ வெறிச்சு சாம்பலாக்க போகிற, இந்த 500 1000 ரூபாவை நீ என்ன செய்திருக்கலாம், ஒரு ஏழைக்கு கொடுத்துருக்கலாமே. இதை எரிக்க தானே போகிற, என்ன எரிக்க தானே போகிற. ஸோ எப்பவுமே பாருங்கள், நாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை கூட எரிச்சும் போடலாம், கர்த்தருடைய கரத்திலையும் கொடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஸோ எதையெல்லாம் நம்ம ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரோமோ அப்பொழுது அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள் பிழைக்கிறோமா, கர்த்தருக்குள் அசைகிறோமா, கர்த்தருக்குள் இருக்கிறோமா? தயவு செய்து திங்க் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் கர்த்தருக்குள்ளே தான் நான் இருக்கேன். கர்த்தருக்குள்ளே தான். ஒரு பொருள் வாங்கினாலும் உனக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் வாங்கு, கர்த்தருக்குள் நினச்சி பார்த்து வாங்க. இது ஆசீர்வாதமா? அதுக்காக உங்களை சன்னியாசியாக நான் மாற சொல்லலை. எதையுமே கொஞ்சம் நிதானித்து செய்யுங்க. இன்றைக்கு அப்படி நாம் கர்த்தருக்குள் வாழ்கிறோம், கர்த்தருக்குள் பிழைக்கிறோம், கர்த்தருக்குள் இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? நீ உன்னை அர்ப்பணிக்கிற, கர்த்தருக்காக உன்னை அர்ப்பணிக்கிற, எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான் சொல்கிற, அடிக்கடி சொல்கிற, சுவாமி எல்லாம் உங்களுக்கு தான், எல்லாம் உங்களுக்கு தான், நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன். அவர் உனக்காக என்ன சொல்ல போகிறார்? சங்கீதம் 23 சொல்லுகிறார். கர்த்தர் வசனம் சொல்லுகிற 23:1, கர்த்தர் என்
மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்த தாவீதின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறாரு. கர்த்தர் யாராக இருக்கிறாரா? மேய்ப்பராக இருக்கிறார். மேய்ப்பராக இருக்கிறார்னா he is in control. ஆமீன். ஆடுகள், காட்டாடுகள் வேணா தங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அதுகள் அலைந்து திரிந்து எதையாவது அதுங்க சாப்பிடலாம். ஆனால் மேய்ப்பன் ரொம்ப கவனமாக இந்த ஆட்டை தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறான். அதுக்கு என்ன செய்யணுமோ சரியாய் செய்வான். நல்ல மேய்ப்பன். ஆமீன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தன்னுடைய கண்ட்ரோலில் வைப்பார். உன்னை தன்னுடைய கண்ட்ரோலில் வைப்பார். என்ன நடந்தாலும், உனக்கு என்ன நடந்தாலும் மேய்ப்பனாகிய அவருடைய ஆளுகை, அவருடைய கண்ணுக்கு மறைவாய் எதுவும் நடக்க போறதில்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உனக்கு யாரா இருக்க போறாரு? மேய்ப்பரா இருக்க போறார். நீங்க எப்பவுமே சொல்லணும், நான் உமக்குள் தான் நான் பிழைக்கிறேன், உமக்குள் தான் நான் அசைகிறேன், உமக்குள் தான் நான் என்ன செய்கிறேன், வாழ்கிறேன், இருக்கிறேன். அப்போ கர்த்தர் உன் மேய்ப்பராக இருப்பார். இந்த வசனம் நமக்கு தெரியுமே ஒழிய இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்கிற வார்த்தை நமக்கு தெரியும், மனப்பாடமாக தெரியும். ஆனால் அவர் மேய்ப்பராக இருக்கிறாரா என்பது நீ வாழ்கிற வாழ்க்கையை வைத்துதான். நீ வாழ்கிற வாழ்க்கையை வைத்துதான். ஆடுகளுக்கு மேய்ப்பராக இருக்கலாம், கொள்ள நரிக்கு மேய்ப்பனாக இருக்க முடியுமா? சொல்லுங்க. ஆடுகளுக்கு மேய்ப்பனாக இருக்கலாம், குள்ள நரிகளுக்கு மேய்ப்பன் இருக்க முடியுமா? ஓநாய்களுக்கு மேய்ப்பன் இருக்க முடியுமா? முடியாது இல்லை. பிரைஸ் தி லார்ட். முடியாது இல்லைம்மா. குள்ள நரிகளுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் யோபு இடத்துல பேசுகிறாரு, காண்டாமிருகம் ரொம்ப பலமுள்ளதாக இருக்குன்னு சொல்லி அதை நீ ஏர்வுழ யூஸ் பண்ணுவியா? அது தானியத்தை கொண்டு வந்து உன் வீட்டில் சேர்க்குமா? சேர்க்காது. அதனால தான் ஆண்டவர் எப்பவுமே அதாவது இந்த ஆடுகளை போல தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் அணைத்துக் கொள்கிறார். ஆமீன். அணைத்துக் கொள்கிறார். இன்றைக்கு நமக்குள்ள ஆட்டின் சுபாவமும் இருக்கும், குள்ளநரியின் சுபாவமும் இருக்கும். மனுஷங்களும் இது ரெண்டு இல்லை, நிறைய சுபாவங்கள், நிறைய மிருகத்தின் சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கு. என்ன எல்லாம் நிறைய குரங்கள் இருக்கு. சில நேரத்தில் சில பார்த்தா கரெக்ட் தான், குரங்குல இருந்தால் மனுஷன் வந்திருப்பான் நினைக்கிற அளவுக்கு இருக்கான். சிலரை பார்த்தா ஓ நாய்க்கு இவனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படி நினைக்கிற அளவில் இருக்கிறான். மனுஷன் இருக்கான். என்ன பேராசை, பண ஆசை, என்ன பலவிதமான தீய ஆசைகள், உலகத்தில் இருக்கிற நிறைய குணங்கள். சில இவன் பாம்புடா, என்ன சில சொல்றாங்க இவன் பாம்பு, கிட்ட போயிடாத. நம்ம நண்பர்கள் புரிஞ்சு வச்சு சொல்லுவாங்க, இவன் பாம்பு மாதிரி, கிட்ட போயிடாத. சிலர் சொல்லுவாங்க, என்ன அந்த சரியான நேரத்தில் அவன் தன்னுடைய குணத்தை காமிச்சிடுவான், அவன் யாருன்னு காமிச்சிடுவான், அவனை நம்பாத, நம்பிக்கை துரோகி. ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்குள் பிழைத்தால், கர்த்தருக்குள் அசைந்தால், கர்த்தருக்குள் நீ இருந்தால் கர்த்தர் உனக்கு மேய்ப்பராய் இருப்பார், நீ தாட்சி அடைய போவதே இல்லை. இன்னைக்கு நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எனக்கு நீங்க மேய்ப்பராக இருங்க. ஆமீன். மேய்ப்பராக இருங்க. நான் என்னுடைய குணத்தை நீங்க தான் மாற்றணும், அதுவும் அவர் தான் மாற்றணும், அவர் தான் மாற்றணும். நான் இதெல்லாம் டீட்டெயிலாக போனால் ரொம்ப நமக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்குவீங்க. ஆமாம், நான் அவருக்குள்ள நரி தான். ஒவ்வொருத்தரும் இல்லை, யாரோ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நான் டீட்டெயிலாக உள்ள நான் நுழைஞ்சேன்னா, ஆமாம் நான் அவருக்குள்ள நரி தானே, நான் ஒரு ஏமாற்றுக்காரன் தானே. என்ன ஸோ நம்ம அதுலேருந்து வெளியே வருவோம். இயேசு கிறிஸ்து ஆடுகளுக்கு தான் நல்ல மேய்ப்பன். சொல்லுங்க, ஆடுகளுக்கு தான் நல்ல மேய்ப்பன். ஸோ நாம் ஒரு ஆடாய் மாறுவோம். ஒரு நல்ல ஒரு ஒழுங்கு, அந்த சபையில் எல்லாரும் இணைந்து ஒரே தரிசனத்தில் போகணும், ஒரே காரியத்தை செய்வோம், ஒரே ஓட்டத்தை ஓடுவோம். கர்த்தர் நம்ம மேய்ப்பனாக இருப்பார். ஒருத்தருக்கு நடக்கிற ஆசீர்வாதம் அத்தனை பேருக்கு நடக்கும். மேய்ப்பன் ஒரு ஆட்டுக்கு தண்ணி காண்பித்துட்டு, ஒரு ஆட்டுக்கு நல்ல அதுக்கு தேவையான புல்லை போட்டுட்டு மற்ற ஆட்டுக்கு போடாமல் போயிடுறான்னா அப்படி போக மாட்டான். சபையில் அத்தனை பேரும் செழிப்பாங்க.
சபையில் அத்தனை பேருக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நல்ல மேய்ப்பர் அப்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளில் வந்தவங்களுக்கு அவர் நல்ல மேய்ப்பராக இருக்க போகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் யாரா இருக்க போறாரு? நல்ல மேய்ப்பர். அவர் நல்லதை தான் செய்ய ஆசைப்படுறார். நம்முடைய ஒவ்வொருத்தரையும் பார்த்து உனக்கு நல்லதை செய்யணும்னு சொல்லி தான் உங்களை குறித்த நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறார். அந்த திட்டங்களை என்ன செய்திடாதீங்க, தயவு செய்து இழந்துடாதீங்க. அடுத்த வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனம். நமக்கு தெரிஞ்ச வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அது இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அப்படிதான் நடக்கும். இந்நாள் வரைக்கும், எந்நாள் வரைக்கும் நடக்கும். God is your provider. ஆமென். ஆண்டவரை தேடுற உங்களுக்கு கர்த்தர் தான் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவார். எனக்கு அவர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாரு, உங்களுக்கு ஏன் பண்ண மாட்டார்? ஆமென். எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவார். எது நமக்கு அவசியம் அது நிச்சயம் கிடைக்கும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இக்கரைக்கு அக்கறை பச்சை. நாம் எது நமக்கு இருக்கோ அது அற்பமாக நினைக்கிறோம். இல்லாததை குறித்து நம்ம ஆசைப்படுறோம். இல்லாததை குறித்து ஆசைப்படுறோம். உனக்கு எது தேவையோ அதை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். உனக்கு எது தேவைப்படுமோ அதை ஆண்டவர் தருவார். சிலது உனக்கு தரணும்னு நினைக்கிறார். நீ அதற்கேற்ற விசுவாசம், அதற்கேற்ற பயிற்சி, அதற்கேற்ற முன்னேற்றம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நீ வெற்றி பெறணும் அப்படின்னா, வெற்றி என்பது ஒரு வார்த்தையில் உனக்கு வெற்றி வராது. சுவாமி எனக்கு வெற்றி தாரும், வெற்றி தாரும், அப்படி வெற்றி வர்றதில்லை. நீ வெற்றி அடையணும்னா முயற்சி, ட்ரைனிங், நாலேஜ், விஸ்டம், கீழ்ப்படிதல். என்ன அது ஒரு ப்ராசஸ். சப்பாத்தி வேணும்னு கேட்டால் உடனே சப்பாத்தி தர முடியுதா? என்ன, மாவை எடுக்கணும், எண்ணெயை எடுக்கணும், உப்பை போடணும், நல்லா என்ன செய்யணும், அதை பிசைஞ்சு எடுத்து நெருப்பு வைக்கணும். அதுக்கு கரெக்டாக அந்த அடுப்பு சரியாக இருக்கணும், அதுக்கு கேஸ் இருக்கணும், இல்லாட்டி விறகு இருக்கணும். சரியா? அது வெறும் சப்பாத்தி தந்தால் போதுமா? அதோடு கூட என்ன வேணும்? அதற்கு அது சைட் டிஷ் வேணும். உனக்கு என்ன வேணுமோ அது வேணும். இட்ஸ் நாட் ஈஸி. இல்லை, ஒரு சப்பாத்தியே ஈஸி இல்லைன்னும் போது வெற்றி எப்படி உனக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும்? பிரைஸ் தி லார்ட். உனக்கு ப்ரொவைட் பண்ணுவார். ஈஸியாக ப்ரொவைட் பண்ணுவார். உனக்கு மாவையும் வெண்டைக்காயும் தந்தா நீ சாப்பிட்டுருவியா சப்பாத்தி உருவாக்கி? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் சாதிக்காததுக்கு காரணம் அப்படிதான். நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் தர ஆசீர்வாதங்கள் சப்பாத்தி அப்படியே கொடுப்பார். எங்கேயோ ஒரு முறை எலியாவுக்கு கொடுத்தார். எங்கேயோ ஒரு முறை எலியாவுக்கு கொடுத்தார் வனாந்தரத்தில். அவனுடைய வாழ்க்கையில் அந்த கேரி ஆற்றங்கரையில் கொடுத்தார். நாம் நினைக்கிறோம் எல்லாம் எனக்கு அப்படியே, எனக்கு மேனேஜர் பொசிஷன் அப்படியே வரணும். வராது. யூ ஹேவ் டு கோ த்ரூ எ ப்ராசஸ். நான் அப்படியே பெரிய ஊழியக்காரன் ஆகிடணும், வராது. யூ ஹேவ் டு கோ த்ரூ த ப்ராசஸ். ஆமீன். உன் குடும்பம் அப்படியே எடுத்த உடனே உனக்கு 5 ரூம் ஃப்ளாட் வேணும், கிடைக்காது. ஃபஸ்ட்டு ரெண்டல் தான். அதில் போட்டு முணுமுணுக்காது. ஆண்டவர் இன்னைக்கு எப்போ ரெண்டல் தருவார்? என்ன, அந்த 5 ரூம் ஃப்ளாட் வாங்குறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ உழைச்சிருப்பான், எவ்வளோ கண்ணீர் விட்டுருப்பான், எவ்வளவு அவன் தன்னை கட்டுப்படுத்தி அந்த பணத்தை சேர்த்து கொடுத்து வாங்கியிருப்பான். அவனை டக்குன்னு பார்த்துட்டு அவருக்கு மட்டும் கொடுத்தீரேன்னா அவருக்கு மட்டும் கொடுக்கல, அவரை மாதிரி யாரெல்லாம் அந்த ப்ராசஸில் போகிறாங்களோ அத்தனை பேருக்கும் கொடுப்பார். ஆமீன், ஆமீன், ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் உன்னுடைய ப்ரொவைடர். அதே நேரத்தில் ஆண்டவர் நீ என்ன செய்யணுமோ அதை செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு தயவு செய்து ஆண்டவர் எனக்கு ப்ரொவைடர்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காதீங்க. அது சூறை செடியில் அவரும் பயங்கரமான ஆண்டவர். 2 முறை அப்பம் கொடுத்துட்டு 40 நாள் நடக்க வச்சுட்டார். பிரைஸ் எல்லாம் 2 வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ நேரம் நடக்கணும்? அவன் திரும்பி வரும்பொழுது அது கணக்கில் வைக்கல. அவன் எப்படி எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டு போ. பிரைஸ் தி லார்ட். God is a provider. அதே நேரத்தில் நீ எப்படி இருக்கிற? யெகோவா ஈரே. அவன் ஆண்டவரை நம்பினான். ஆண்டவர் கேட்டதை அவன் செய்கிறான். ஆண்டவர் கேட்ட மாதிரி நடக்கிறான்.
ஆண்டவர் சொன்ன மாதிரி தன் கையில ஆண்டவருக்கு எது வேணுமோ அதை கொண்டு போறான். ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவார். ஆண்டவர் கேட்கிற மாதிரி நட. ஆமென். ஆண்டவர் கேட்கிற மாதிரி நட. இன்னைக்கு நாம நிறைய காரியங்கள் நமக்கு என்னென்ன வேணும் நாம திங்க் பண்ணிட்டு கிடக்கிறோம். உனக்கு அந்த நேரத்துக்கு என்ன தேவை? அந்த மனுஷன் கேட்குறான், எனக்கு இந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தாங்க. கிருபை தேவைப்பட்டுச்சு, தைரியம் தேவைப்பட்டுச்சு. ஒரு ஆடு மட்டும் இல்லை, அவனுக்கு கிருபை. அந்த மகனை பிடித்து கொண்டு போவதற்கு தெய்வீக கிருபை, ஒரு உள்ளத்தில் ஒரு தைரியம், அதே நேரத்தில் உள்ளத்தில் துக்கத்தை தாங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம், துக்கத்தை தாங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம். அப்பா எங்கப்பா ஆடு? நம்மளாம் உடஞ்சி நொறுங்கி அழுது கதறி பிள்ளை இப்படி கேட்டுடுச்சேன்னு இருப்போம். அந்த ஆபிரகாமுடைய கேரக்டர்ல எத்தனை பலத்தாண்டர் வச்சிருந்தார். சரி, அவன் நினைச்சு அவன் ஒரு தீர்மானத்தோடு போயிருப்பான். ஆண்டவருக்கு தேவையான ஈசாக்கை கொடுத்துடுவோம், இதோட நாமளும் என்ன செய்வோம், முடிஞ்சிடுவோம். திரும்பி நம்ம வரக்கூடாது, ஏதாவது ஒரு எண்ணத்தோடு தான் போயிருப்பான். அவனுக்குள்ள அவ்வளோ தைரியம், அவ்வளோ ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். மொத்தத்தில் he was dead. அவன் யார் தெரியுமா? செத்துட்டான். எனக்கு எதுவும் வேணும்னு சொல்லி அவன் மனசில் ஒரு ஆசையே இல்லை. he was a dead person. சொந்த மகனை பலிபீடத்தில் ஒரு தரவன் உயிரோடு இல்லை, செத்துட்டான். அவனுக்கு மகன் இருந்தான், அவனுக்கு மனைவி சாராள் இருந்தா, நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் ஆபிரகாம் அவனுக்குள் அவன் இல்லை. ஆமென். அவன் ஆண்டவருக்கு தன்னை பலி கொடுத்துட்டான். அவன் ஆண்டவருக்கு தான், நான் இல்லை ஆண்டவரே, எல்லாம் இருக்கு ஆனால் நான் இல்லை, செத்துட்டேன். எப்போ நீ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவருக்காக உன்னை ஒப்பு கொடுக்கிறியோ அப்போதான் உனக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆசைகள். ஆண்டவருக்கு இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அவர் உனக்கு ப்ரொவைடராக வரணும் அப்படின்னா, உனக்கு அந்தந்த நேரத்தில் என்னென்ன தேவை அதை செய்யணும்னா கிறிஸ்துவுக்காக உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. வாழ்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, எல்லா இடத்துல நான் உமக்காக நிற்பேன். எனக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க, அதை செய்யுங்க. இஸ் எ ப்ரொவைடர், ப்ரொவைட் பண்ணுவார். பாஸ்டர் ஏசன் அவர் ஊழியத்துக்கு வரும் பொழுது திடீர்னு ஆண்டவர் சொன்னார், மகனே நீ ஊழியத்துக்கு போ. கையில் காசு இல்லை, ஏதோ ஒரு சில்லறை காசு வச்சுருப்பார் போல இருக்கு. ஒரு பைபிளை எடுத்தார், போட்டிருந்த சட்டையோடு நல்ல ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தில் இருந்து அவர் அந்த வீட்டிலேருந்து வெளியே வர்றாரு. அம்மா மயக்கம் போட்டு விழுறாங்க, தங்கச்சி எல்லாம் கத்துறாங்க. அவர் ஏறி நேராக சென்னைக்கு வந்து எங்கே போகிறதுன்னு தெரியல, அப்படியே சுற்றிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிபிஎம் சர்ச், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர் ஏதோ வண்டி ஏதோ கழுவிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் இது மாதிரி தெலுங்கு தமிழே தெரியாது, அந்த பாஸ்டர்கிட்ட போய் ஏதோ சொல்லியிருக்கிறார், இது மாதிரி நான் வந்திருக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறாரு, இங்கே தங்கிக்கோ, சாப்பாடு மட்டும் தருவேன். என்ன தருவேன்? சாப்பாடு மட்டும் தருவேன். அந்த சர்ச்சில் இருந்து, அந்த சர்ச்சில் தமிழ் படித்து, அந்த சர்ச்சில் உபதேசத்தை கற்று எத்தனையோ வருஷம் அந்த சர்ச்சில் இருந்து திரும்ப வெறுங்கையாக ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாராம், இந்த சர்ச்சில் நீ இருந்தது போதும், நீ ஆந்திராவுக்கு திரும்பி போ. திரும்பி அந்த இடத்துலேருந்து ஆந்திராவுக்கு திரும்பி போனபோது ஒரு இடத்துல போய் ஒரு குடிசையில் போய் தங்கியிருக்காரு. சாப்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லை. தனக்கு என்ன கிடைச்சதோ, யார் என்ன தந்தாங்களோ அதை சாப்பிட்டார். அவ்வளோ தரித்திரம், அவ்வளோ தரித்திரம், அவ்வளோ வெறும் ஒரு என்ன சொல்றது, ஒரு எளிமை. என்ன செய்யறதே தெரியல. தான் கையாலேயே ஒரு கூடாரத்தை போட்டு, தான் கையாலேயே ஒரு சர்ச்சை, ஒரு சின்ன ஒரு வீட்டை கட்டி, ஒரு புறம்போக்கு நிலம்னு சொல்லுவாங்களே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, அந்த இடத்துல கட்டி அதில் ஏதோ சுற்றி சுற்றி அப்படியே ஊழியம் செய்துட்டு வரும் பொழுது கேட்குறாங்க, யார் இந்த மனுஷன், யார் இந்த மனுஷன், நல்லா அழகாக நல்லா இருக்காரு, யார் இவர், ஏதோ ஊழியக்காரர் போல இருக்கு, இங்கே வந்திருக்கிறாரு சாமியார். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ஊர் தலைவனுடைய பிள்ளைக்கு பேச முடியாது. இவர் போய் ஜெபம் பண்ணார், பேசிடுச்சு.
அன்னையிலேருந்து அவருடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆச்சு. இவர் நல்லா பாடுறாருன்னு சொல்லி யாரோ ஒரு ஆள், ஒரு ரேடியோக்காரன், எங்கள் ரேடியோவில் வந்து ஒரு நாள் பாட்டு பாடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பாட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவர் தன் சாட்சியை சொல்லி, தன்னுடைய சாட்சி, எப்படி நான் பைத்தியக்காரனாக இருந்தேன், எப்படி என்னை மாற்றினார் ஆண்டவர்னு சொல்லி சாட்சியை சொல்லி ஒரு பாட்டு பாடினார். அன்னைக்கு அவருடைய ஊழியம் பெருகிடுச்சு. யார் இந்த ஏசன்னா, யார் இந்த ஏசன்னா, யார் இந்த ஏசன்னா. போகிற இடத்துலலாம் சத்தியத்தை கேட்க வரல. இப்படி பைத்தியக்காரனாக இருந்த ஒரு மனுஷன் நல்லா ஆயிட்டானாமே, இப்போ அவன் மூலமாக அற்புதம் நடக்குதாமேன்னு சொல்லி அவர் ஒரு வீட்டில் கொண்டு போய் வச்சு ஒரு பாஸ்டர் வீட்டை வெளியில் பூட்டு போயிட்டாராம். நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, எங்கேயோ இருங்கன்னு சொல்லி. அந்த வீட்டில் ஒரு சின்ன ஜன்னல் தான் இருக்கான். இவர் உள்ளே உட்காந்துருக்காரு. இவரை யார் ஏசன்னான்னு பார்க்க அந்த வீட்டை சுற்றி நூற்றுக்கணக்கான மக்கள், ஒருத்தர் தள்ளி ஒருத்தர் ஏசனா ஜூவில் இந்த ஆட்களை பார்க்குற மாதிரி. அப்படி அவருடைய சர்ச்சுக்கு நான் போன குண்டூருக்கு போயிருக்கிறேன். என்ன பிரம்மாண்டமான சர்ச்! 35,000-40,000 பேர் உட்காரலாம். காணிக்க எண்ணி முடியாது, எண்ணி முடியாது. அவன் கொண்டு வந்து கொட்டுவான் பணத்தை. சிங்கப்பூருக்கு அவர் வரும் பொழுது என் கையில் ஒரு கத்தையாக சிங்கப்பூர் டாலர் நோட்டை கொடுத்து, தம்பி இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுப்பேன். நான் பாக்கெட்டில் போட்டு அவருக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வாங்கி கொடுக்கணும். அவருக்கு அந்த ஊழியத்துக்கு மைக் வாங்குவார், அது வாங்குவார். நான் அவருக்கு கேஷியர். சரியா? பணம் இவ்வளோ கத்த. நான் சிங்கப்பூரில் இருந்து அவ்வளோ நான் பார்த்ததில்லை. சரியா? இதை வச்சுக்கோ அப்படின்னு, இதை வச்சுக்கோ, வச்சுட்டு வா, கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவான். ஈஸியாக ப்ரொவைடர். ஒன்னெல்லாம் அவருக்காக போனார்ல, ஒன்னெல்லாம் அவருக்காக போனார்ல. ஆமீன். தான் சொத்து சுகத்தை எல்லாம் விட்டுட்டு அவருக்காக போனார் இல்லை. ஈஸியாக ப்ரொவைடர். உனக்காண்டவர் ப்ரொவைட் பண்ணுவார். உன் தேவன் யெகோவா ஈரே. இந்த வருஷத்திலிருந்து அவர் தான் உங்கள் ப்ரொவைடர். சொல்லுங்க, எனக்கு என்னென்ன தேவையான ஆண்டவர் தருவார். படிப்புக்கு அவர் ப்ரொவைட் பண்ணுவார். எந்த காலேஜ், அந்த காலேஜ் அவர், நீ எந்த சீட்டில் உட்காரணும், எந்த டேபிள் உனக்குன்னு சொல்லி அவர் ப்ரொவைட் பண்ணுவார். எந்த கம்பெனியில் எந்த யூனிஃபார்ம் நீ போடணும்னு சொல்லி அவர் ப்ரொவைட் பண்ணுவார். ஆமீன். அல்லேலூயா. அவர் ப்ரொவைட் பண்ணுவார். யார் உனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி அவர் ப்ரொவைட் பண்ணுவார். இஸ் எ ப்ரொவைடர். எதுக்கும் கவலைப்படாதீங்க. இஸ் யுவர் ப்ரொவைடர். அவர் ப்ரொவைட் பண்ணலையா வேண்டாம். அவர் தராது எதுக்கு நமக்கு? ஆமீன். தரலையா வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஆண்டவர்கிட்ட எனக்கு வேணும்னு கேட்காது. நல்ல நல்ல தேவ பிரசன்னம் நிறைஞ்ச வாழ்க்கை. அதாவது சில காரியத்தை கேளுங்க, எனக்கு எனக்கு இந்த காரியங்கள் வேணும், அடம் பிடிக்காது. என் ஆண்டவர் இஸ் எ ப்ரொவைடர். யார் வேணுமோ அவர் தரும்பொழுது தருவார். அது அந்த நேரம் வரும், அவர் தருவார். அவ்வளோதான். ஜெபம் பண்ணு, முயற்சி எடு, அப்ளை பண்ணு, 10 முறையோ 15 முறையோ அப்ளை பண்ணு, அமைதியாக உட்காந்து. ஒரு நாளும் ஆண்டர்கிட்ட ஏசாமி எனக்கு செய்யலைன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சதுன்னா அவருக்கு அவமானம். உனக்கும் அது அவமானம். உனக்கு உன் தெய்வத்தை தெரியலையே, உனக்கு உன் தெய்வத்தை உனக்கு தெரியலையே. அவர்கிட்ட போய் எனக்கு இதை தரலன்னு சொல்லி கேட்கறது, அந்த ரிலேஷன்ஷிப், என்ன ரிலேஷன்ஷிப் உனக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். மற்றவங்களுக்காக அழு, அவங்கள ஆசீர்வதி ஆண்டவர், அவங்கள ஆசீர்வதி ஆண்டவரேன்னு சொல்லி அந்த அழகும் சௌந்தரியம் நிறைந்த அந்த மகிமையான ஏசப்பாவனுடைய முகத்தை பார்த்து, எனக்கு தந்த ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை நல்லா வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அனாதையாக இருந்தேன், வாழ தெரியாமல் இருந்தேன், கண்ணீரில் இருந்தேன், குப்பையில் இருந்தேன், என்னை இவ்வளோ வச்சிருக்கீங்களே, ஸ்தோத்திரன் மட்டும் சொல்லு. அவர் முகத்தை பார்த்து ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லு. அவர் முகத்தை பார்த்து அழாத, அழாத. அவர் முகத்தை பார்த்து. பட்டினியாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பட்டினியாக இருக்கிறதுக்கு பலன் கொடுத்தீரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லு. ஒரு பொருள் திருடு போச்சா, பரவாயில்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒரு காரியம் வாழ்க்கையில் வாய்க்காமல் போயிடுச்சா, ஸ்தோத்திரம். ஈஸ்வர் ப்ரொவைடர். அவருக்கு தெரியும் என்ன வேணுமோ, அவருக்கு தெரியும், தெரியும், அவருக்கு தெரியும். நம்ம லைஃப்ல எல்லாம் அவர் தான் கொடுத்தார், எல்லாம் அவர் தான் கொடுத்தார்.
ஆமென். எதை குறிச்சும் அவர்கிட்ட எனக்கு இல்லையேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் நிற்காதீங்க. எனக்கு ஏன் இதை தரலன்னு கேட்காதீங்க. அவர் அள்ளி கொடுப்பார். அம்மா, நமக்காக இவ்வளோ பெரிய உலகத்தை உருவாக்கின தெய்வம் எல்லாத்தையும் கொடுப்பார். நமக்கு அவர் மேல உள்ள அந்த சரியான ஒரு ஐடியா நமக்கு இல்லை. Praise the Lord. He is your provider. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 23 மற்றும் 24. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரியேலில் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. யெகோவா ஷாலோம், சமாதானம். என்ன செய்யறதில்லை? சாகிறதில்லை. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உனக்கு நியமித்த ஓட்டத்தை முடிச்ச பிறகுதான் உனக்கு சாவு. கிதியோனுக்கு ஒரே பயம். மீதியான இடத்துல யுத்தத்துக்கு போக சொல்றாரு. என்ன நடக்க போகுது? ஆண்டவரே, வேற யாரையாவது அனுப்பும். இல்லை, நீ தான்ப்பா போகணும், நீ தான் பராக்கிரமசாலி, உடனே நான் கொண்டு வர்றதை நீங்கள் அங்கீகரிக்கணும்னு சொல்லி ஓடி போய் அவனுடைய பலியை கொண்டு வந்து செலுத்துகிறான். ஆண்டவர் அதை பார்த்துட்டு அது அக்னியாய் அவர் புறப்பட்டு போகிறார். செத்துருவேன்னு சொல்லி விளம்புது. ஆண்டு சொல்லி, சாக மாட்டேன், உனக்குன்னு சொல்லி ஒரு ஓட்டம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யாரும் சாக மாட்டீங்க. ஆமென். சாகிறதுக்காக தேவன் நம்மை அழைக்கலை. அந்த நேரம் வரும்பொழுது சந்தோஷமாக சாவும். ஆமென். அல்லேலூயா. சாகிறதுக்காக ஆண்டவர் நம்மை அழைக்கலை. ஆண்டவர் நம்முடைய நோக்கத்தை, பணியை முடிப்பதற்காக அழைத்தார். இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கு. அதனால்தான் உங்களுக்கு இவ்வளவு ஆழமான சத்தியங்களை தேவன் தந்துட்டு வர்றார். உனக்கு ஒரு ஓட்டம் இருக்கு. ஒன்று, உன் குடும்பத்திற்காக நீ ஓடுற ஓட்டம், உன்னுடைய தொழிலுக்காக, உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உன் குடும்ப நன்மைக்காக, உன் சந்ததிக்காக ஓடுற ஓட்டம். இன்னொன்று, தேவனுடைய ஊழியத்துக்காக ஓடுற ஓட்டம். உன்னை குறித்த ஒரு திட்டம் இருக்கு. அதான் சொன்னேன் பாருங்க, ஆரம்பத்தில் நான் சொன்னேன், உன்னை குறித்த ஒரு திட்டமே இல்லை அப்படின்னு நீ நினச்சின்னா ஆண்டவர் விட்டுடுவார். உனக்கு அந்த திட்டமே இல்லை, நீ வேண்டாம், நீ உன் வேலையை பாரு, உன் குடும்பத்தை பாரு, உன் வாழ்க்கையை பாரு, நல்லாரு. உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ நினச்சி ஆண்டுகிட்ட வந்தீங்கன்னா உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கும். சபையில் நிறைய பேருக்கு அந்த இது இல்லை. அவங்களுடைய எண்ணம் என்ன? கிறிஸ்து என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என் தொழிலை ஆசீர்வதிக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் நல்ல ஒரு பங்களா வாங்கணும், நான் பெரிய கார் வாங்கணும், நான் ஐஸ்வர்யமாய் மாறணும். அதுதான் சிலருடைய திட்டம். நான் வேலையில் நல்லா வரணும், நல்ல பதவி கிடைக்கணும், நான் நல்லா வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், நான் ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு வரணும். என் கம்பெனியில், என் பேங்க்கில், என்னுடைய ஸ்கூலில், இல்லாட்டா எங்கேயோ அந்த இடத்துல நான் பெரிய லெவலுக்கு வரணும். அதோடு அவங்க கண்ணை மூடிட்டாங்க. இன்னொரு பக்கம் அவங்க திறக்கவே இல்லை. ஸோ நீ என்ன நினைக்கிற அது உனக்கு நடக்க ஆண்டவர் உதவி செய்வார். அது நடக்கணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த வெற்றிக்கு நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுற, உழைக்கிற, பொறுமையாக இருக்கிற, போராடுற, இந்த குணங்கள் உனக்குள்ள இருந்தால் நீ அதை அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அதே நேரத்தில் தானியேலை போல இருக்கிற மனுஷன், அதே நேரத்தில் நெகேமியாவை போல இருக்கிற மனுஷங்க, நெகேமியாவோட எத்தனையோ யூதர்கள் கூட இருந்தாங்க, தானியேலோடு கூட அவனுடைய நண்பர்கள் கூட இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு தங்களை குறித்த ஆவிக்குரிய திட்டம் வேணுன்றது அவங்க நினைக்கவே இல்லை. நெகேமியா மட்டுமா இருந்தான்? அவனோட எத்தனையோ பேர் இருந்தாங்க, நண்பர்கள் இருந்தாங்க, அவனுடைய குடும்பத்தார் இருந்திருப்பாங்க. அவங்க அதை பற்றி யோசிக்கலை. இந்த ஆலயத்திலையும் அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் their family, ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஃபேமிலி லைஃபு, தங்களுடைய குடும்ப வாழ்க்கை. யூ ஆர் ரைட், யூ ஆர் நாட் ராங், யூ ஆர் ரைட். தயவுசெய்து அதை கண்டினியூ பண்ணு, தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்னொரு பக்கம் தேடுறார் எனக்காக. இன்னொரு பக்கம் அந்த இருதயத்தை, பாரத்தை நம்ம உள்ளத்தில் போடுறார். எனக்காக நீ என்ன செய்வ? இதுலேயும் டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. 30 இருக்குது, 60 இருக்குது, 100 இருக்குது. ஏன்னா 30 சில பாஸ்டர் சர்ச்சில் எனக்கு ஒரு சின்ன ஊழியத்தை செய்தால் அது எனக்கு சந்தோஷம் போதும். இன்னொன்றுக்கு நான் கொஞ்சம் பிரபலமாகணும்,
ஊழியத்திலேயே ஸ்டார் ஆகணும், என்ன பிரபலம் ஆகணும். ஸோ அதுக்காக சில முயற்சிகளை எடுத்து பிரபலமாகிற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் இருக்குது, என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் மனதின் ஆழத்தில் ஒரு தரிசனம், ஒரு வெளிப்பாடு, ஆண்டவருக்காக நான் என்ன செய்கிறது, ஆண்டவருக்காக நான் என்ன செய்கிறது. ஸோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து அதை நிறைவேற்ற தேவனோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உன் குடும்ப வாழ்க்கையை நிறைவேற்ற நீ சாதாரண ஜெபம் பண்ணாலே போதும். நீ ரொம்ப பெரிய பாஸ்டிங்கெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சாதாரணமாக ஒரு ஆலயத்துக்கு வா, சண்டேவா, முடிஞ்சால் வெட்னஸ்டேவா. மற்றபடி என்ஜாய் யுவர் லைஃப். அதுலேயும் கனெக்ட் பண்ணிக்காத. ஒரு சைடை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிடு. ஒரு சைடு என்ன செய், டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிடு. நமக்கு ஊழியம் வேண்டாம். கிங் ஆஃப் க்ளோரிக்கு போகிறோமா, நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஒரு காணிக்கை கொடுப்போம், ஸ்டாப். அதோடு இருந்துக்கோ. அது உனக்கு போதுன்னு அதோடு இருந்துக்கோ. ஒருவேளை உன் மேலே ஆண்டவர் ஒரு அழைப்பை வச்சு நீ செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினா அந்த இடம் உனக்கு சாதகமாக இருக்கு. ஆண்டவர் உன்னை போட்டு என்ன செய்வார், கொடைவார். இல்லை ஆண்டவருக்காக மாறணும்னு நினச்சின்னா கஷ்டம் வரும், யுத்தம் வரும், போராட்டம் வரும், கண்ணீர் வரும், அவமானம் வரும். ஆனால் சாலோம், நீ சாவதில்லை. ஆமேன். நீ சாவதில்லை. கிதியோனே நீ செத்துட்டியா? இல்லை. பயங்கர வரவேற்பு கிதியோனுக்கு. தேசமே கிதியோனை அப்படிதான் பார்க்குது. கிதியோன் 40 வருஷம் அரசாங்கம், 40 வருஷம் அவனுக்கு ஆட்சி. அதுக்கப்புறம் அவனை எதிர்க்க ஆளே இல்லை. 40 வருஷம் அவன் மகிமையாக இருந்தான். 40 வருஷன்றது அவனுடைய வாழ்நாள். நீ ஆண்டவருக்காக உன்னை ஒப்பு கொடுத்துட்டீன்னா நீ வாழ்கிற காலம் எல்லாம் ஆண்டவர் உன்னை ஒரு தலைவனாய் ஒரு மேன்மையான இடத்துல வைப்பார். ஆமேன். மேன்மையான இடத்துல வைப்பார். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். எனக்கு குடும்பம் மட்டும் போதும், எனக்கு நல்ல வேலை மட்டும் போதும் அப்படின்னியா உங்களை நான் டச் பண்ணவே முடியாது. யூ ஆர் ரைட். இல்லை ஆண்டவருடைய சத்தம் உனக்கு கேட்குதா? அல்ல ஆண்டவர் உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறாரா? உனக்கு நான் இவ்வளோ செய்தேன், நீ என்ன செய்கிற? பரிசுத்தாவியான அபிஷேகத்தை பெற்று அந்த அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பெற்று சும்மா உட்காந்துருக்கியே, நீ உலகம் முழுவதும் சாட்சியாக போகணும்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரா? அந்த பேச்சுக்கு நீ கணக்கு கொடுத்தாகணும். அந்த சத்தத்துக்கு நீ கணக்கு கொடுத்தாகணும். ஆண்டவர் பேசும் பொழுது கணக்கு கொடுக்கல அப்படின்னா பிரச்சனை. ஆண்டவர் காயினிட்ட பேசுறாரு, எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, ஆபேல் கூக்குரலிடுறான், என்ன பண்ண? போ, நீ சாபமா இருப்ப. தேவாலயத்தில் ஒரு சத்தம் கேட்குது, யாரை நான் அனுப்புவேன்? சுவாமி என்னை அனுப்பும். ஸோ தேவனுடைய சத்தம் மோசேயின் இடத்துல கேட்குது, எகிப்துக்கு போ. அவன் செட்டில் ஆகிட்டான். எனக்கு என் ஃபேமிலி உண்டு, நான் உண்டு, நல்ல ஆடு உண்டு, செட்டில்டு ஜாப், நல்ல மாமனார், நல்லா வச்சிருக்காரு, ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல மனுஷன், எத்ரோ நல்ல மனுஷன், செட்டில் ஜாப். போய் ஆடுகளை மேய். அவன் லாபான் மாதிரி இல்லை. எத்ரோ இஸ் எ வெரி நைஸ் பர்சன். லாபான் மாதிரி இல்லை. உனக்கு என்ன ஆகாரம் வேணும், என்ன சாப்பாடு வேணும், எல்லாம் வீடெல்லாம் கட்டி கொடுத்துருப்பார், எல்லாம் உனக்கு இருக்கு. யூ ஆர் செட்டில்டு மேன். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களுடைய பெருமூச்சு கேட்கு. ஸோ அந்த மாதிரி சத்தம் யாருக்கு இருக்கோ எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரி சத்தம் உனக்கு இருந்தா நீ ஆண்டவருக்கு பதில் சொல். அல்லேலூயா. யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளைக்கு கைக்கொள், நான் உனக்கு பரிகாரியா இருப்பேன். ஸோ ஆண்டவர் நமக்கு எல்லா இடத்திலும்
நம்ம மனசில், நம்ம மைண்டில், நம்ம சரீரத்தில், நம்முடைய வேலை இடத்துல, எல்லா இடத்துலையுமே ஒரு ஹீலிங் ஆண்டவர் கொண்டு வருவார். ஆமீன். இந்த ஜெபம் பண்ணியிருக்கிறோம்ல, 5 நாட்களாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம்ல, ஆண்டவர் ஒரு ஹீலிங்கை கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். உங்களை ஹீல் பண்ணுவார். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடங்க. கர்த்தருடைய ஹீலிங் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய மைண்டில் ஒரு ஹீலிங் இருக்கும். ஒரு ஹீலிங் இருந்தால் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. சமாதானமாக இருப்பீங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ரிலேஷன்ஷிப்ஸில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு ஹீலிங்கை கொண்டு வருவார். எரேமியா 23வது அதிகாரம் 5-6. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை நான் எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியில் நியாயத்தின் நீதியும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதியும் நியாயமாய் நீங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சுகமாய் வாசம் பண்ண போகிறார். ஆமேன். 2017 நீங்கள் எப்படி வாசம் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். 2017 கர்த்தர் என்னை சுகமாய் வாசம் பண்ணுவார். ஆமேன். சுகமாக இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஏனென்றால் எந்த இடத்துல நீதி நியாயம் இல்லாவிட்டால் இந்த ஆலயத்தில் என் ஆண்டவர் நீதியும் நியாயமும் உள்ளவராய் வெளிப்படுகிறார். நம்முடைய ஆலயத்தில் வெறும் பிளெஸ்ஸிங் மெசேஜ் கிடையாது, நீதியும் நியாயமான மெசேஜ் தான் இந்த ஆலயத்தில் நடக்குது. இந்த ஆலயத்தில் நான் பேசுகிற, கர்த்தர் கொடுக்கிற அந்த பிரசங்கத்தை தப்புன்னு யாருமே சொல்ல முடியாது. யாருமே அந்த வசனங்கள் தப்பு, இவர் தப்பான ஒரு உபதேசத்தை தர்றாரு, இந்த வேதத்தை யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. நான் பண்ணுற பிரசங்கத்தை ஒன்று நீ எதிர்க்கலாம், இல்லாவிட்டால் கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவ்வளோதான். ஏசாமியை எதிர்த்தாங்க. இந்த பிரசங்கத்தில் நான் தவறாய் ஒரு வார்த்தையை நான் சொல்கிறதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் சொல்கிற வசனங்கள் நீதி நியாயம். நீதி நியாயமாய் நீ இந்த ஆலயத்தில் நீ நிற்கும் பொழுது ஆண்டவர் உன்னை சுகமாய் தங்க பண்ணுவார். இந்த ஆலயத்தில் இருக்கிறவங்க சுகமாய் தங்குவாங்க. ஆமீன். அல்லேலூயா. சுகமாய் வாழுவாங்க. ஒரு சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஏனென்றால் நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம் இல்லை. ஆண்டவர் நமக்கு நீதியான வசனங்களை போதிக்கிறார் இல்லை. நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் உணர்த்தப்பட்டு தானே, நேற்றெல்லாம் உணர்த்தப்பட்டு தானே போனீங்க, உடைக்கப்பட்டு தானே போனீங்க. ஆனாலும் எத்தனை பேர் ஏன் வந்தீங்க? உங்களுக்குள்ள ஒரு நீதி இருக்கு. நீங்க நீதியை தேடணும்னு வந்திருக்கிறீங்க. ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற ஒரு செலிபிரிட்டியை பார்க்க நீங்க வரல. கைகளை தூக்கி ஆடுவோம், பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், கர்த்தர் நல்லவர், உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், இதோ வல்லமை வருகிறது, அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனை நீங்க பார்க்க வரல. இங்க நீதியும் நியாயமான பிரசங்கம் உண்டு. நீ தப்பு செய்தனா தப்பு. ஆமீன். நீ உண்மையா இருந்தீனா உனக்கு உயர்வு. சான்று சொல்றாரு, உங்களுக்கு என்ன வரும்? ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை சுகமாய் ஆண்டவர் தங்க பண்ணுவார். நீங்கள் பாருங்கள், 2017 உங்கள் வேலை, இடம், இந்த தேசத்திலேயே உலகத்திலேயே மாற்றம் வரும். அந்த பெட்ரோல் தானே இவ்வளோ ப்ராப்ளம், இந்த பெட்ரோல் தானே இந்த இத்தனை பிரச்சனை, அது எல்லாம் சரியாயிடும். இயேசுவின் நாமத்தில் சொல்கிற எல்லாம் சரியாகும். ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொண்டு வருவார். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது. சிங்கப்பூரில் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு செழிப்பை கொண்டு வருவார். உங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும். அமைதியாயிரு. God will open the doors. ஆமீன். ஒரு செழிப்பை கொண்டு வருவார். இந்தியர்களை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்ம ஆசீர்வாதம், நம்ம சுகமாய் தங்க போறோம். ஆமீன். ஆண்டவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார். அதனாலதான் இவ்வளவு ஜெபம், இவ்வளவு கடிந்து கொள்ளுதல், இவ்வளவு காரியங்கள். உங்க வீட்டிலே கூட சுகமாயிடுங்க. எந்தெந்த இடத்துல ஒழுங்கா இருக்கணுமோ, எந்தெந்த இடத்துல சரியா இருக்கணுமோ, நீதியாயிரு. நீதியாயிரு. சபையில நீதியாயிரு. இந்த சபையின் ஆசீர்வாதம் நீதிமானுக்கு தான், அநீதிமானுக்கு கிருபை. மனமாறு, மனமாறு. நீதிமானுக்கு ஆசீர்வாதங்கள். உன்னை கர்த்தர் நீதியாய் மாற்றுவார். அல்லேலூயா. இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கடைசியாக ஒரு வசனம், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. யாத்திராகமம் 17வது அதிகாரம் 14 to 16 வசனங்கள் வரைக்கும்.
பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கு வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கு கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமானபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். இந்த அமலேக்கு கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதம். ஸோ இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டவுட்டாக இருந்தது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதை போய் கொஞ்சம் கமெண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தேன். கர்த்தருடைய சிங்காசனம், அதற்கு விரோதமாக ஏன் இந்த அமலேக்கின் கை? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாகவே ஒரு பிசாசால எழும்ப முடியுமா அப்படின்னும் பொழுது சரியான விளக்கம் கொடுக்கப்படலை. அதில் ஒருத்தர் சொன்ன விளக்கம், கர்த்தருடைய சிங்காசனம் என்பது கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்களுக்கு விரோதமாய் அமலேக்கு என்னும் ஒரு பிசாசு, அமலேக்கு என்னும் ஒரு பிசாசின் வல்லமை அவர்களுக்கு விரோதமாய் எப்பொழுதுமே இருக்கும். அது தலைமுறை தலைமுறை தோறும் அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். யோசுவா காலத்தோடு கூட முடியாது. இது எப்பவும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் பிசாசு சபைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான், பிசாசு குடும்பங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மோசே அந்த யோசுவா அதில் வெற்றி எடுத்தான். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி, கர்த்தர் எங்களுடைய ஜெயக்கொடி. ஆனால் இந்த வெற்றிக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மோசே 2 கரங்கள் என்ன செய்தார்? அந்த மலையின் உச்சியில் தூக்கி பிடித்தார். ஆரோனும் ஊரும் அவனுக்கு உதவி செய்தாங்க. அதுதான் நான் சொன்னேன், வெற்றி என்பது ஒரு வார்த்தையினுடைய அடையாளம் அல்ல. வெற்றியில் அந்த அந்த வெற்றிக்குரிய குணாதிசயங்கள், கடின உழைப்பு, உனக்கு நாலேஜ், பிளானிங், என்ன ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஃபோக்கஸ்ட் மைண்ட். யார் வெற்றியாளர்கள்? தங்களை கட்டுப்படுத்தி கொள்றவங்க, தங்களை ட்ரெயின் பண்ணுறவங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் வெற்றியாளராக மாற முடியாது. ஒரு இச்சை அடக்கம் இல்லாத ஆள் வெற்றி ஆளாக மாற முடியாது. ஒரு ட்ரெயின்டு பீப்புள், தங்களை அர்ப்பணித்து அந்த வெற்றிக்காக ஓடுகிறவர்கள். உலகமானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி. கிங் ஆஃப் க்ளோரி ஏன் வெற்றி பெறுது? சும்மா வெற்றி வரலை. இதெல்லாம் நாங்கள் அந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோம், அந்த அளவுக்கு பிளான் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், காத்திருக்கிறோம், போராடுறோம், கஷ்டப்படுறோம், தரிசனம் இருக்கு, கிருபை நோக்கி ஓடுறோம். அதே நேரத்தில் சத்ரு எழும்புவான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன். எப்பவுமே உன் குடும்பத்தில் ஜெயம் வரணும்னா முட்டி போட்டு கையை தூக்கி ஜெபம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். எப்பவுமே உன்னுடைய வேலையில் வெற்றி வரணும்னா முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, குடும்பமாக ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும், சபையினுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். எதை செய்தாலும் ஒரு பாஸ்டர்கிட்ட பாஸ்டர் இதை செய்ய போகிறேன், ஆசீர்வதிங்க. ஒரு ஆசீர்வாதத்தோடு போய் செய், ஒரு ஆசீர்வாதத்தோடு போய் செய். எதை செய்தாலும் பாஸ்டர் இதை செய்ய போகிறேன், ஒரு ஆசீர்வாதம். பாஸ்டர் இந்த திருமண காரியத்தை ஆரம்பிக்க போகிறோம், ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதத்தை இல்லாமல் சில காரியங்கள் எடுக்கிறது ஆசீர்வாதமாக முடியாது. அதுக்காக நாங்கள் ஊழியக்காரனை தேடி வரணுமா? வரணும், கேட்கணும். பாஸ்டர் இது எனக்கு ஆசீர்வாதமாக முடியும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் எனக்கு இந்த காரியம் ஆசீர்வதிக்கப்படணும். நிறைய பேர் தலையில அந்த ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் இறங்கணும். ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லாத பாஸ்டர்கிட்ட, நான் இதை ஆரம்பிச்சுட்டேன், இதை பண்றேன். என்ன அது வாய்த்தாலும் வாய்க்கும், வாய்க்காமல் போனாலும் போகும். அதுக்கும் பாஸ்டருக்கும் சம்பந்தம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் குடும்பமாக ஆலயத்தில் இந்த காரியத்தை பண்ண போகிறோம். எத்தனை பேர் பிஆர் போய் அப்ளை பண்ணுறீங்க? ஆலயத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு போய் அப்ளை பண்ண வேண்டியதானே? அப்படி அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகுது, பரவாயில்ல. எப்பொழுதுமே தேவ ஆசீர்வாதம் இருக்கணும். அங்கே யோசுவா யுத்தம் பண்ணுகிறான், கையை உயர்த்தி அவனை ஆசீர்வதிக்கிறான், பரலோகத்தை நோக்கி ஜெபிக்கிறான். எங்கள் கரங்கள் இதை தான் செய்யும். ஒன்று தேவனை நோக்கி கெஞ்சுவோம், இன்னொன்று கையை நீட்டி உங்களை ஆசீர்வதிப்போம். இது 2 தான் ஒரு ஊழியக்காரன் செய்வான். தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிப்போம், ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி. இன்னொன்று நாங்கள் ஆசீர்வதிக்கணும்.
ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ முடியாது. அமலேக்கை ஜெயிக்க முடியாது. நான் ஜெபிக்கிறேன்னு தெரியுமா? நீ ஜெபிக்கிற. ஒரு ஊழியக்காரன், ஆண்டவர் சபையில் ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரா? அந்த ஊழியக்காரங்கிட்ட போய் இதை ஆசீர்வதிங்க. அப்படி ஆசீர்வாதமாய் மாற மாறதான் ஜெயம் வருது. இல்லாட்டா ஒரு இடத்துல ஜெயிப்பேன், இன்னொரு இடத்துல தொப்புன்னு விழுந்து கிடப்பேன். எல்லாம் போயிட்டு அப்படியே பாஸ்டர் எல்லாம் ஏமா முன்னாடி வந்து ஜெபிச்சியே. இப்போ கர்த்தர் பேசுவார். கர்த்தர் என்ன செய்யறாரு? பேசுவார். ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு ஆசீர்வாதம். சில நேரத்தில் நாங்கள் வேண்டான்னு சொல்லுவோம், கீழ்ப்படிஞ்சு போயிடணும். பாஸ்டர் வேண்டான்னு சொல்றார், வேண்டாம். சரி, சில நேரத்தில் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவோம், வெயிட் பண்ணு, அவசரப்படாத. எங்களை போட்டு நாங்கள் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறோமோ அதுதான் தீர்க்க தரிசனம். அதுக்கு மேலே எங்களை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த நேரத்தில் என்ன சொல்கிறோமோ அதுதான். அந்த நேரத்தில் ஆவியானுடைய ஏவுதலோடு ஒன்று சொல்லும், அவ்வளோதான். போய் ஒரு டாக்டரை பார்க்க சொல்கிறேன்னா போய் பாரு. நான் ஏற்கனவே அங்கே போனேன், நீ எங்கேயோ போ, பாஸ்டர் சொன்னார், போய் பாஸ்டர் சொன்னார், போய் பார்ப்போம். சீலோவாம் குளத்தில் போய் கழுவு. அவன் முகத்தையே கழுவுனது இல்லையா? சரி, என்னவோ சொல்கிறாரே, ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரே, போய் கழுவுனா, அவ்வளோதான். அந்த இருதயம் இருந்தால் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அந்த மனுஷ கரத்தை நீட்டி சொல்றாரு, யெகோவா நிசி, யோசுவாக்கு ஒரு வெற்றி கொடும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வருகிற வருஷம் வெற்றியின் வருஷம். ஹல்லேலூயா, வெற்றியின் வருஷம். அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? நான் இந்த ஜெபத்தை தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் பண்ணேன். இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் அவர் கண்ட்ரோலாக இருக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா, நீர் என் வாழ்க்கையின் கண்ட்ரோலர் ஆண்டவரே. You are going to take control of my life. ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி. என் வாழ்க்கையில் நீ கண்ட்ரோல் எடுக்கிறீங்கப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட்ரோல் எடுக்கிறீங்கப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் கண்ட்ரோல். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். God is in control. God is my shepherd. He is going to take everything. All the things are under his control. Hallelujah. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Hallelujah. ஆண்டவரே, யெகோவா ஈரே, கர்த்தர் என்னுடைய ப்ரொவைடர். Hallelujah. God is my provider. God is my provider. கர்த்தர் என் ப்ரொவைடர். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய ப்ரொவைடராய் மாறுறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஹல்லேலூயா, நீ சாவதில்லை. யெகோவா ஷாலோம், நீ சாவதில்லை. உனக்காக ஆண்டவர் என்னத்தை செய்யணும்னு உன் கரத்துல கொடுத்தாரோ அதை நீ செய்து நீ நிறைவேற்றுவாய். ஹல்லேலூயா. யாத்ராகம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் உன்னை ஹீல் பண்றாரு. பிரதர், உன்னை ஹீல் பண்றாரு. உன்னுடைய குடும்பத்தை ஹீல் பண்றாரு. உன்னுடைய வேலையை ஹீல் பண்றாரு. ஆண்டவர் சொல்றார், நான் சுகத்தை கொண்டு வருவேன். Comfort, I will bring comfort to my people. என்னுடைய ஜனங்களுக்கு நான் சுகத்தை நான் கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடைசி ஆண்டவர் சொல்றார், I give victory. ஹல்லேலூயா, I will give you victory. இந்த நாளிலிருந்து நான் சொல்றேன், உனக்கு ஆண்டவர் விக்டரியை கொடுக்கட்டும். உனக்கு you be a conqueror. நீ ஒரு வெற்றி எடுக்கிற ஒரு மகனாய் மாறு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. உன் திராட்சை தோட்டங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆலயம் கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியாய் இருக்குமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிப்பீங்களா? கர்த்தர் சந்தோஷமா இருக்கிறாரு. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம். அப்பா நன்றி, அப்பா நன்றி. ஜீசஸ், you are everything for us. You are everything for us. You are everything for us. Thank you for all the blessings. Thank you for all the blessings. Father, thank you, God. We praise your holy name. We praise your holy name. You are there for us for everything, oh God. You are not going to let us down, oh God. We know our God is with us. Hallelujah. Emmanuel, our God is with us. Hallelujah. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர் 4/3A நியூ சால்ட் காலனி,
திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 00010202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.